வணக்கம். நாம தினமும் பயன்படுத்துற கூகுள் குரோம் பிரவுசர் இனிமே அது வெறும் பிரவுசரே இல்ல. உலகத்துல கோடிக்கணக்கான பேர் யூஸ் பண்ற குரோம் அதோட வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய ஏஐ புரட்சிய சந்திக்க போகுது. வாங்க இது என்னன்னு விரிவா பார்க்கலாம். கூகுளே இதை என்ன சொல்றாங்கன்னா, குரோமோட வரலாற்றிலேயே இதுதான் மிகப்பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வரியே போதும் வரப்போற மாற்றங்கள் எவ்வளவு முக்கியமானதுன்னு புரிஞ்சுக்க. அப்போ இந்த மாற்றத்தோட அடிப்படை என்ன? ரொம்ப சிம்பிள். இதுக்கு முன்னாடி வரைக்கும் குரோம் இன்டர்நெட்ட பாக்குறதுக்கு ஒரு ஜன்னல் மாதிரி இருந்துச்சு. ஆனா இனிமே அதுவே உங்களுக்கு உதவக்கூடிய ஒரு புத்திசாலி ஏஐ அசிஸ்டண்டா மாறப்போகுது. சரி, முதல் பகுதிக்கு வருவோம். குரோமின் ஏஐ ரீபூட். கூகுளோட ஜெமினி ஏஐ தான் இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆனா அதோட உண்மையான அர்த்தம் என்ன? இந்த முழு மாற்றத்துக்கும் மையப்புள்ளியே இந்த ஜெமினி ஏஐ தான். இது கூகுளோட ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு ஏஐ மாடல். முன்னாடிலாம் இதுக்கு நம்ம பணம் கட்ட வேண்டியிருந்துச்சு. ஆனா இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மேக் மற்றும் விண்டோஸ் யூசர்ஸ்க்கு இது குரோம் பிரவுசர்லயே இன்பில்ட்டா இலவசமா கிடைக்குது. அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு போகலாம். சரி, இந்த ஏஐ எல்லாம் ஓகே. ஆனா இதனால நம்மளோட டெய்லி பிரவுசிங் எப்படி மாறப்போகுது? வாங்க பார்க்கலாம். மொத்தமா 3 முக்கியமான அப்கிரேட்ஸ் இருக்கு. 1 கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ், அதாவது சூழலை புரிஞ்சுக்கிறது. 2வது அட்ரஸ் பார்ல இருக்கிற ஏஐ மோட். 3வது ரொம்ப அட்வான்ஸ்டான செக்யூரிட்டி. இப்போ இது ஒன்னொன்னையும் பத்தி பார்க்கலாம். முதல் அம்சம் சூழலை புரிஞ்சுக்கிறது. சிம்பிளா சொல்லணும்னா, குரோம் இனிமே நீங்க என்ன பண்றீங்கன்னு கவனிச்சு அடுத்து உங்களுக்கு என்ன தேவைப்படலாம்னு அதுவே கணிச்சு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முயற்சி பண்ணும். இதை எப்படி வேலை செய்யும்னு கேக்குறீங்களா? ஒரு உதாரணம் சொல்றேன். போன வாரம் நீங்க ஒரு பொருள் பாத்தீங்க, ஆனா எங்க பாத்தீங்கன்னு மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா குரோம்ல போன வாரம் பார்த்த அந்த வால்நட் டேபிள் அப்படின்னு கேட்டா போதும், குரோம் அதை கண்டுபிடிச்சு காட்டும். இது மாதிரி பல டேப்கள்ல இருக்கிற தகவலையும் ஒப்பிட்டு பார்க்க இது உதவும். 2வது ஃபீச்சர், இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணு. நம்மளோட அட்ரஸ் பார் இருக்கு இல்லையா, அது இனிமே வெறும் வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ற இடம் கிடையாது. அது நேரா ஜெமினி ஏஐ கிட்ட பேசுறதுக்கான ஒரு வழி. இதை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸி. நீங்க ஒரு ஆர்டிகிள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த பேஜ்லேருந்தே அட்ரஸ் பார்ல ஒரு கேள்வி கேளுங்க. அவ்வளவுதான். உடனே ஜெமினி உங்களுக்கு ஒரு சமரி கொடுத்துரும். நீங்க அந்த பக்கத்தை விட்டு வெளியே போகவே தேவையில்லை. 3வது ரொம்ப முக்கியமான அப்டேட், செக்யூரிட்டி. ஜெமினி நானோ அப்படின்னு ஒரு லைட் வெயிட் ஏஐ மாடல இப்போ நம்மளோட பாதுகாப்புக்காக குரோம்குள்ளேயே பொறுத்திருக்காங்க. இதோட பவர் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆண்ட்ராய்ட்ல மட்டும் ஒரு நாளைக்கு, நல்லா கேளுங்க, ஒரு நாளைக்கு 300 கோடி ஸ்பாம் மற்றும் மோசடி நோட்டிஃபிகேஷனை குரோமோட ஏஐ பிளாக் பண்ணுது. அடேங்கப்பா! இது மட்டும் இல்லாம தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறது, நம்ம பாஸ்வேர்டு எங்கேயாவது லீக் ஆயிருந்தா ஒரே ஒரு கிளிக்ல மாத்துறதுக்கு உதவுறதுன்னு இன்னும் பல பாதுகாப்பு வசதிகள் வந்திருக்கு. நம்மளோட 3வது பகுதி தன்னாட்சி ஏஜென்ட். சரி, இப்போ கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போலாம் வாங்க. உங்களுக்காகவே வேலை செய்யற ஒரு ஏஐய பத்தி பேசலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதுவுமே செய்யாம உங்க பிரவுசரே உங்க வேலையை செஞ்சா எப்படி இருக்கும்? அதுக்கு பேரு தான் ஏஐ ஏஜென்ட். இது என்ன பண்ணும்னா, உங்களுக்காக பல வேலைகளை பேக்ரவுண்ட்ல அதுவே செய்யும். உதாரணத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் புக் பண்றது, இல்ல ஒரு இமெயில்ல இருக்கிற மளிகை சாமான்கள் லிஸ்ட்டை பார்த்து ஆன்லைன்ல கார்ட்ல ஆட் பண்ற மாதிரி வேலைகளையெல்லாம் அதுவே பார்த்துக்கும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். பணம் அனுப்புறது, மெசேஜ் அனுப்புறது மாதிரி முக்கியமான விஷயங்கள்ல அது கடைசியா உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு தான் செய்யும். இப்போ ஒரு பெரிய கேள்வி வருது. இதெல்லாம் சரி, ஆனா கூகுள் ஏன் இப்போ இந்த பெரிய மாற்றத்தை செய்து? இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன? இது கூகுளோட ஒரு பெரிய கேம் பிளான். ஏற்கனவே குரோம் யூஸ் பண்ற கோடிக்கணக்கான மக்களை வச்சு ஜெமினிய எல்லாரோட டிஃபால்ட் ஏஐயா மாத்த பாக்குறாங்க. இந்த டேபிள பாருங்க. ஏஐ அசிஸ்டன்ட் மார்க்கெட்ல போட்டி எவ்ளோ கடுமையா இருக்குன்னு புரியும். ஒரு பக்கம் மைக்ரோசாஃப்டோட கோபைலட், இன்னொரு பக்கம் ஓபன் ஏஐயோட சாட் ஜிபிடி. இந்த ரேஸ்ல ஜெயிக்க தான் கூகுள் இவ்ளோ பெரிய ஸ்டெப்பை எடுக்குது. சரி, கடைசியா இந்த மாற்றங்கள்லாம் நம்மள மாதிரி சாதாரண யூசர்ஸ்க்கு என்ன அர்த்தம்? நம்ம பிரவுசரோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? உண்மையான மாற்றம் என்னன்னா, நம்ம பிரவுசர் இனிமே ஒரு டூல் இல்ல, நம்மளோட பர்சனல் அசிஸ்டன்ட். ஆனா நீங்க பார்க்க போற பெரிய மாற்றங்கள் எல்லாமே ரொம்ப சைலண்டா நடக்கும். ஒரு ஆர்டிகிளை உடனே சமரைஸ் பண்றது, பின்னால இருந்து நம்மள பாதுகாக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பிரவுசிங் எக்ஸ்பீரியன்ஸையே மாத்த போகுது. அப்போ இது எப்போ நமக்கு கிடைக்கும்?
இப்போதைக்கே அமெரிக்கால மேக் விண்டோஸ் யூசர்ஸ்க்கு வந்திருக்கு. சீக்கிரமாவே ஆண்ட்ராய்டு iOSக்கும் அப்புறம் மத்த நாடுகளுக்கும் மத்த மொழிகளுக்கும் வரும். கடைசியா ஒரே ஒரு கேள்விதான். இந்த டெக்னாலஜி உண்மையிலே ஒரு சூப்பரான அப்கிரேடா இல்ல நாம பின்னாடி வருத்தப்பட போற ஒரு விஷயத்தோட ஆரம்பமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?